செய்வினை இருக்கிறவங்களுக்கு இந்த ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம உட்கார வச்சு கிளியர் பண்ணும்போது இவங்க பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. மெயின் விஷயம் சொன்னது நான்வெஜ்ஜு, செக்ஷுவலாக இருக்கிறது, இந்த நல்ல விஷயத்துக்கு என்ன சொல்கிறது, இந்த சாவு வீட்டுக்கு இதெல்லாம் போகாமல் அவங்க கட்டுக்கோப்பாக அந்த 21 நாள் கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 100% அது ஏற்றுக்கும், ரிசல்ட் கொடுத்துரும், 100% ரிசல்ட் கொடுத்துரும். ஆனால் இதே வந்து நம்ம இறக்குன உடனே போய் பிரியாணி சாப்பிட்றது, நம்ம இறக்குன உடனே பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த வீட்டுக்கு போகிறது, நம்ம இறக்கி முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா வயசுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது, நம்ம இறக்கி முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பண்ண தெய்வங்கள், ஏன்னா ஒருத்தருக்கு பரிகாரம் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா, அவனுக்குள்ளே இருக்கிற பேட் வைப்ரேஷனை எடுத்துகிட்டு ஒரு குட் வைப்ரேஷனை நம்ம ஏற்படுத்துகிறோம். அவனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ஜோனை நம்ம கொண்டு வரோம். அவனை சுற்றி தேவதைகளும் இஷ்ட தெய்வங்களும் ஜின்னை வச்சு நம்ம அடைக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பாக கொடுக்கும்போது நீ வந்து என்னோடய பாதுகாப்பில் இருப்ப, என்னோடய மந்திரத்துக்குள்ளே இருக்க, என் மந்திரத்துக்குள்ளே நீ இருக்கும்போது நீ போய் உடல் உறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், அந்த தேவதைகள் எல்லாமே அந்த இஷ்ட தேவதைகளோ நான் அனுப்புகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எல்லாமே ரிவர்ஸ் வந்துடும்.